அழகே அழகே தமிழழகே பழகிடழகரம் எளிதழகே அழகே அழகே தமிழழகே பழகிடழகரம் எளிதழகே அழகழகழகழகழகழகே அழகழகழகழகழகழகே அழகே அழகே தமிழழகே பழகிடழகரம் எளிதழகே அழகே 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 அழகழகழகழகழகழகழகே. இங்கு கூடியிருக்கும் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் கெனேடிய அன்பர்களுக்கும் என் முதற்கண் வணக்கங்கள். என் பெயர் தாரணி சிவகுமார். நான் வாட்டர்லூ வட்டார தமிழ் கலை பண்பாட்டு கழகத்தில் செயலாளராக கடமையாற்றுகின்றேன். நாம் நிகழ்ச்சிகளை தொடங்கும் முன் உலக சமாதானம் வேண்டிய ஒரு நிமிட மௌன அஞ்சலியை ஆங்கில உரையின் பின் செலுத்துவோம். Good evening, ladies and gentlemen. My name is Dharini Sivakumar. I am the Secretary of the Tamil Cultural Association of Waterloo region. It's my pleasure to welcome all of you to our first cultural show. Prior to the program on the eve of Remembrance Day, let us pay our respect to all those who have sacrificed their life for world peace. Let us please stand together and observe a minute of silence for them. Thank you. Kindly take a seat. இன்று நமது தமிழ் மாலை பொழுதை தொகுத்து வழங்குபவர்கள் திரு ஆர் பிரபா, கனடாவில் தமிழ் வானொலியான சர்வதேச தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் முன்னணி அறிவிப்பாளர். இவர் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்குவார். செல்வி கோபிகா ஆதித்தன் கேம்பிரிட்ஜ் நகரத்தை சேர்ந்த உயர்தர பள்ளி மாணவி. இவர் நிகழ்ச்சிகளை ஆங்கிலத்தில் தொகுத்து வழங்குவார். கோபிகா எமக்கு தொகுத்து வழங்கும் முதல் காலை நிகழ்ச்சி இதுவாகும். Now I would like to introduce the Master of Ceremony for the program. Mr. R.R. Prabha is a well-known radio announcer with the International Tamil Broadcasting Corporation, Canada. He will preside the program in Tamil. Ms. Gobika Adityan is a high school student from Cambridge. She will be presiding the program in English. This is the first time she will be hosting this program. Please give a big hand in welcoming Prabha and Gobika. Thank you, Nandri. இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளோடு கூடிய வாழ்த்துக்கள். அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். தமிழ் மொழியும் பண்பாடு கலையும் குலையாமல் நிலை காக்க விலை ஏது என்றாலும் நாம் தருவோம் என எழுந்திட்டார் வாட்டர்லூ வட்டார தமிழர் தாமும். சங்கத் தமிழுக்கு பங்கம் ஏதுமின்றி காக்கவும் எங்கள் சந்ததி எப்போதும் தமிழ் போற்றவும். சங்கத் தமிழுக்கு பங்கம் ஏதுமின்றி காக்கவும் எங்கள் சந்ததி எப்போதும் தமிழ் போற்றவும் இங்குள்ள தமிழர் இணைந்தே எழுந்திட்டார் விழாவும். அடம்பன் கொடியிங்கு திரண்டதோர் மிடுக்காய் அவசியம் கொண்டிங்கு ஆற்றது பணிக்காய். அடம்பன் கொடியிங்கு திரண்டதோர் மிடுக்காய் அவசியம் கொண்டிங்கு ஆற்றது பணிக்காய். ஆதரவு தர வந்திட்டீர் அதற்காய் அவையோரே அனைவருக்கும் இங்கும் அடியேனின் வணக்கம். அள்ளித்தரும் நிகழ்ச்சிகள் அது சொல்லி நிற்கும் நம் நிகழ்வுகள். அன்பான அறிஞரே, பண்பான பெரியோரே, மதிப்புக்குரிய தாய்மாரே, சில குழந்தைகளே, நீண்ட நேரம் காக்காமல் நிகழ்ச்சிகள் செல்வோம். என்னோடு இங்கே நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க சகோதரி கோபிகா. Good evening, ladies and gentlemen. On behalf of the Tamil Cultural Association of Waterloo Region, I'd like to welcome you all to Tamil Nite 2001. Tonight's program's purpose is to promote Tamil culture in our community. We have a variety of programs
lined up for you. Everything from classical dances to cinema songs. I'd also like to thank you for taking the time out of your schedules to join us today to support this good cause. Please sit back, relax, and enjoy the show. நன்றி. நிகழ்ச்சியிலே முதலாவதாக நாம் வணக்கத்துடன் நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். முதலில் தமிழ் தாய் வாழ்த்தும் கெனடிய தேசிய கீதமும். கெனடிய தேசிய கீதம் கூட இங்கு வித்தியாசமான முறையிலே தமிழிலே இசைக்கப்பட இருக்கிறது. இந்த நிகழ்விலே பங்கு பெற்றுகின்றார்கள் வாட்டலூ தமிழ் கலை பண்பாட்டுக் கழக அங்கத்தவர்களும் தமிழ் பாடசாலை மாணவர்களான நிருஷன் குணசுந்தரம், சிந்துசன் குணசேகரம், தினோஷன் தவலோகநாதன், மதுரி சிந்த கணேசன், திவ்யன் சித கணேசன், நிருஷன் புவனேந்திர ராஜா, கபிலன் புவனேந்திர ராஜா, லக்ஷ்மி சிவகுமார், தினேஷ் வெற்றிவேல், கிஷோர் வெற்றிவேல், தர்மிகா குணபாலசிங்கம், ஸ்ரீ சண்முகன் பியசேன, ஜனனி ரமேஷ், துஷ்யந்தன் தவலோகநாதன், தக்ஷி சிவேந்திரன், கிரிஷ் ராம் சிவேந்திரன், ஹருண்யா சத்குணராஜா, அருணா மனோகரன், மங்கை எளி வடகனார், புவன்யா எளி வடகனார், இவர்களோடு மீரா சிவகுமார், சாருமதி குணசேகரன். உற்சாகம் தரும் முகமாக அவர்களது இந்த தமிழ்தாய் வாழ்த்தினையும் கனடிய தேசிய கீதத்தையும் கேட்போம். இதற்கான நாம் அதற்குரிய மரியாதையை வழங்கும் முகமாக நாம் எழுந்து நின்று அவற்றை தரிசிப்போம். We're going to start the show off with the Tamil anthem, followed by the Canadian national anthem. We'd like you to stand up for both anthems and remain standing till the end. Thank you.
ஆம் ரசிக உள்ளங்களே, தமிழ் தாய் வாழ்த்தினையும் அதே நேரம் கனடிய தேசிய கீதத்தையும் எமது தாய்மொழியிலேயே முதல் முறையாக கேட்டு மகிழ்ந்தோம். இந்த குழந்தைகளின் இந்த உற்சாகத்துக்கு ஊக்கம் தர வேண்டியது எமது கடமை அல்லவா? சிறுவர்களின் இந்த முயற்சிக்கு அவர்களுக்கு நாங்கள் வழங்குகின்ற ஊக்கமே அவர்கள் மென்மேலும் இந்த முயற்சிகளில் ஆர்வத்தோடு கலந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். எனவே அவர்களுக்கான ஊக்குவிப்பை வழங்குவது எவ்வாறு உகந்ததாக இருக்கும்? எனவே இதில் கலந்து கொண்டவர்களுக்கு நாம் பரிசுகளை வழங்குவதன் மூலம் அவர்களுக்கு ஊக்கத்தை அளிக்க முடியும் அல்லவா? இங்கே பிரதம விருந்தினராக கலந்து கொள்ள வந்திருக்கின்ற மதிப்புக்குரிய கிச்சனர் வாட்டர்லூ பாராளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய ஆண்ட்ரூ டெல்க்டி அவர்களை அன்போடு இந்த மேடைக்கு அழைக்கின்றோம். அவரது இந்த பிரதமர் விருந்தினர் உரையை முடித்துக்கொண்டு குழந்தைகளுக்கான பரிசுகள் வழங்குவதை நாம் தொடர்ந்து மேற்கொள்வோம். சகோதரி கோபி அவர்கள். Next, I'd like to call upon Mr. Andrew Telgdi, who is a member of Parliament from Kitchener-Waterloo. Could you please come up, Mr. Andrew Telgdi? Thank you very much, honored guests, members of the Tamil Cultural Association of Waterloo Region, ladies and gentlemen. I want to first of all thank you for this opportunity to speak to the Tamil community in Kitchener-Waterloo on this wonderful occasion of expression of Tamil culture. Your community, made up of Tamils from around the world, is a microcosm of the larger society in which you live. Just as you benefit from the diversity of the cultural experiences Tamils bring from their various countries of origin to your ethnic community in Kitchener-Waterloo, Waterloo region benefits from the collective cultural input of all its various ethnic communities, including your own. In recent times, our region has experienced one of the highest rates of immigration settlement in Canada, and this has significantly changed our demographics. It was only one generation ago when several ethnic communities, mainly Germans, Mennonites, and English, made up the majority of our population and were most prominent in defining the culture of this region. Today, increased ethnic diversity has redefined our community. This diversity has added tremendous new and positive dimensions to our lives and to our daily experience. It has exposed us to the colors, sounds, flavors, aromas, ideas of people from countries and cultures around the world. For the most part, the experiences of new Canadians have been positive, and their integration into our community and the Canadian culture has occurred very smoothly. One would expect this to be the case, since as Canadians we are getting more and more used to the fact that we live in a pluralistic society, a society in which contact with members of other cultures has become an everyday experience. The more people there are in Canada who originated from outside of Western Europe, the more easily it is for the next group of immigrants to integrate, particularly people who are visibly different. The bottom line, of course, is that Canada is a country completely populated by immigrants, where chances are that either you or some second or third generation relative of yours was an immigrant. Even the indigenous First Nations immigrated here from Asia, be it that was a long time in the past. There remain some important issues regarding immigrant integration that need to be addressed. The most central are citizenship rights, the non-recognition of foreign academic and trade credentials, and its impact on the employment prospects of immigrants, and finally, tolerance of differences during times of national stress. I came to Canada as a refugee in 1957. I arrived with my parents and family after the Hungarian Revolution. I am particularly interested in citizenship rights and in the equality of all Canadians, especially when it comes to their security of citizenship
and access to the due process of law. The present Citizenship Act, due to a flawed citizenship revocation process, does not provide us not born in this country this protection. I'm delighted to be working on your behalf to change the present legislation so that the law allows for due process and so that it becomes free from influence of politicians or special interest groups. To this end, I introduced my private member's Bill C-73, an act to amend the Canadian Citizenship Act. If adopted, it would allow Canadians by choice, like you and I, to finally attain first-class citizenship status. There has been a lot of talk about the brain drain, but the reality is that we have a net brain gain in Canada. New immigrants are more highly educated on average than the general Canadian population, and the number of highly educated people arriving through immigration exceeds the number emigrating, particularly to the United States. Unfortunately, many of these highly educated immigrants are unable to utilize their training and experience because of barriers to entry into practicing their professions, and the result is a terrible brain waste. Too many professionals are underemployed or unemployed in their field, and I find this particularly frustrating. A classic example is that there is a shortage of doctors in many communities across Canada, including Waterloo region. At the same time, there are several thousands foreign-trained physicians living in Canada who are not allowed to practice medicine here. Most have expressed a willingness to work in underserviced areas, such as our own, in return for the opportunity to practice in Canada. It would be to our great benefit to take advantage of the education and experience of these professionals, but their foreign credentials are not recognized. They are forced to study to educate themselves at great personal expense, both in terms of their time and effort and money, so they can take a test that gives them only a chance at entering the system. Only a very small number of those who pass these tests are accommodated with postgraduate training positions. That represents a terrible brain waste. I want to close by talking about the tolerance and the tragic events of September 11th. It is important for us to remember that Judaism, Islam, Christianity, and all religions abhor the events of September 11th. We must combat the root causes of terrorism, such as historic hatreds and bigotry. In Canada, we can combat terrorism by making sure that we leave our ancient feuds and prejudices behind and work for an inclusive society, one in which we treat each other as equal and reject racism. In particular, important at this time, as we enter the holiday season, that we reflect on the beliefs of shared religious values, peace on earth, and goodwill towards all people. You know, many people asked me following September 11th, how can I as an individual, how can I fight terrorism? And having reflected upon that, I think the best way that we can fight terrorism and intolerance is to reach out to people around us. Recognize that their differences, along with our own differences, represents all the people on this fragile planet of us. And recognize that the experience that we have here in Canada, where we can have people coming from every part of the world, coming together and building one of the safest, most prosperous nation in the world. By our very example, we serve as an alternative to those who would destroy, to those who would promote hatred, and to those who caused the tragic events of September 11th and tragic events throughout the world.
So as you celebrate your culture, remember, Canada is the people of this world. And by bringing your culture to the Canadian community, the Canadian family, which is your family, you help us better reflect that world. Thank you very much and wish you well. I will leave you a Canadian flag that represents so much of our hopes, dreams, and aspirations. Thank you and have a great evening. முன்னர் தொடர்ந்த அந்த நிகழ்வினையே மீண்டும் தொடங்குவோம். பரிசுகளை வழங்குவதற்காக திருமதி விஜயலட்சுமி அவர்களை இந்த மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். 30 வருடங்களாக உங்களோடு இருந்து பழகியவர். உங்கள் குழந்தைகளுக்கு நமது பாரம்பரிய கலை பண்பாடுகளோடு கூடிய திருமறைகளை சொல்லிக் கொடுக்கின்ற அரும்பணி ஆற்றுகின்ற அந்த பெருந்தகை திருமதி விஜயலட்சுமி அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். இந்த குழந்தைகளுக்கான பரிசுகளை வழங்குவதற்கு தயவு செய்து விஜயலட்சுமி அவர்கள் அன்போடு மேடைக்கு வாருங்கள். அவரிடமிருந்து பரிசுகளை பெறுகின்ற குழந்தைகளின் பெயர்களை நான் இங்கே அறிவிக்க இருக்கின்றேன். ஒருவராக வந்து இந்த பரிசுகளை திருமதி விஜயலட்சுமி அவர்களிடமிருந்து பெற்று செல்வார்கள். முதலிலே நாம் அழைப்பது மீரா சிவகுமார் அவர்களை. மீரா சிவகுமார், அவரோடு தொடர்ந்து சாருமதி குணசேகரன், நிருஷன் குணசுந்தரம், சிந்துஜன் குணசேகரம், தினோஷன் தவலோகநாதன், மதுரை சித்கணேசன், திவ்யன் சித்கணேசன், நிருஷன் புவனேந்திர ராஜா, கபிலன் புவனேந்திர ராஜா, லக்ஷ்மி சிவகுமார். சிறிய குழந்தைகள் பரிசுகளை பெற்று செல்லும்போது அவர்களுக்கான ஊக்கம் கொடுக்கப்படுகிறது. எனவே நல்லது. எமது அழைப்பை ஏற்று மேடைக்கு வந்து விஜயலட்சுமி அவர்கள் பரிசுகளை வழங்கியமைக்க அவருக்கு மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். தமிழ்நாடு அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே புலவர் பட்டம் பெற்றவர், வெள்ளிநாக்கு நாவலர் என்ற பட்டம் பெற்றவர், அண்ணாதுரை அவர்களால் சிறந்த நடிகர் என்று போற்றப்பட்டவர், இன்னும் தமிழுக்காகவும் சைவத்திற்காகவும் சேவையாற்றி வருகின்ற புலவர் ஈழத்து சிவானந்தன் அவர்களை அன்போடு மேடைக்கு அருகின்றோம். இந்த மீதம் இருக்கின்ற குழந்தைகளுக்கான பரிசுகளை வழங்க திரு புலவர் ஈழத்து சிவானந்தன் ஐயா அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். இருக்கின்ற வெளிச்சம் போதுமானதாக இருக்கும் என்று நம்புகின்றன. அவருக்கு தடுமாறி வராமல் மேடை ஏறி மேலே வாருங்கள் புலவர் அவர்களே. புலவர் ஈழத்து சிவானந்தன் அவர்களிடமிருந்து பரிசுகளை பெற்று செல்ல தினேஷ் வெற்றிவேல், கிஷோர் வெற்றிவேல், தினேஷ் கிஷோர் மேடைக்கு வாருங்கள். அன்போடு உங்களுக்கான பரிசு காத்திருக்கின்றது. புலவர் ஐயாவிடம் இருந்து பரிசுகளை பெற்றுச் செல்வதற்கு உங்களுக்கு அரிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும். தர்மிகா குணபாலசிங்கம், ஸ்ரீ சண்முகன் பியசேன, ஜனனி ரமேஷ் பெயர்களை அழைக்கின்ற பொழுது ஒவ்வொரு குழந்தைகளாக வந்தால் உதவியாக இருக்கும் என்றால் நிகழ்ச்சியை மிக விரைவாக நாம் முன்னெடுத்து செல்லலாம். ஸ்ரீ சண்முகன் பியசேன, ஜனனி ரமேஷ், துஷிந்த் தவஸ் லோகநாதன், தக்ஷி சிவேந்திரன், கிருஷ் ராம் சிவேந்திரன்,
அன்பான பெற்றோர்களே, குழந்தைகளை மேடைக்கு அனுப்புகின்ற படியை நீங்களும் மேற்கொண்டால் விரைவாகவே நாம் நிகழ்ச்சிகளை விரைந்து கொண்டு செல்ல முடியும். ஜனனி ரமேஷ், துஷ்யந்த் தவலோகநாதன், தக்ஷி சிவேந்திரன், கிருஷ்ணம் சிவேந்திரன், அருண்யா சத்குணராஜா, அருணா மனோகரன், மங்கை வெளிவடகனார், புவன்யா வெளிவடகனார் ஆகியோர். நான் நம்புகின்றேன் அனைத்து குழந்தைகளுமே பரிசுகளை பெற்றுச் செல்வதற்கு மேடைக்கு வந்திருப்பார்கள் என்று. ஆம், நாம் சொல்லாமலே நீங்களே விளங்கிக் கொள்வீர்கள். ஏனென்றால் இது படித்தவர்கள் நிறைந்த சபை. உற்சாகம் ஊட்டுவதற்கு நாம் சொல்ல வேண்டிய என்ற அவசியமே இல்லை. குழந்தைகள் ஒருவரை பாராட்டுவது என்பது எந்த விதமான செலவும் இல்லாத விடயம்தானே. எனவே இதில் நாம் பின்னிற்கக்கூடாது. பெருமைமிக்க புலவர் ஈழத்து சிவானந்த ஐயாவிடமிருந்து இந்த குழந்தைகள் பரிசுகளை பெற்று சென்றார்கள். உலகின் பல பாகங்களிலே தமிழ் வளர்த்த பெருந்தகை இந்த கனடிய மண்டலும் வாட்டலூவிலும் இந்த குழந்தைகளிடம் அன்போடு பரிசுகளை வழங்கியவருக்கு மிக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவருக்கு உங்கள் வாழ்த்துக்களும் கூட. நன்றி. உங்களை அறிந்து உற்சாகப்படுத்துவதில் நீங்கள் சளைத்தவர்கள் அல்ல என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த தலைவர் உரை ஆற்றுவதற்கு முன்னர் மகிழ்ச்சிகரமான மகிழ்வோடு கூடிய எல்லா வேலைகளுக்கும் எல்லா அலுவலர்களையும் பார்க்கும் பொழுது நாம் வெளிச்சமேற்றி தீபமேற்றி கொண்டாடுவது இயல்பல்லவா எமது மரபிலே. எனவே முதலிலே தீப நடனத்தை கண்டு கழித்த பின்னர் அதற்கு அந்த தீப ஒளியோடைய தொடர்ந்தே தலைவர் உரை ஆற்ற வருவார் என்று நம்புகின்றேன். அடுத்த நிகழ்வாக இடம்பெறப் போவது தீப நடனம். Sorry for the confusion. First of all, I'd like to thank Mr. Andrew Telgdi for taking the time to join us today and giving his speech. Next, we have a classical dance from the Abhidhammi Dance Academy. This dance is directed by Mrs. Sendil Selvi Sudeshwaran. The name of the dance is Diba Nanadam Pushpanjali. We hope you enjoy it. இந்த தீப நடனத்தை தயாரித்து வழங்குகின்றார் கனடிய மண்டலம் தாயக மண்டலம் தனக்கென தனி இடத்தை பெற்றுக்கொண்ட பரத கலையிலே தனி முத்திரை பதித்த அபிராமி நாட்டியாலய அதிபர் செந்தில் செல்வி சுரேஸ்வரன் அவர்களின் மாணவிகள் சுரேகா சிவனந்தலிங்கம், தர்ஷா ராசலிங்கம், பிரியங்கா பிரபாகரன், ருசிந்தா ராசேந்திரன், சப்தனா ஜெயக்குமாரன், சாருமதி குணசேகரன், தாத்யாயினி விநாயகமூர்த்தி, பிரவீன் இளங்கோ, அர்ச்சனா இளங்கோ, அபிராமி சிவனேசன், சோம்யா கமல்ராஜ், ராதிகா ஜெயராஜ், மீரா சிவகுமார் ஆகியோர் இவர்களுக்கு உங்களது கரகோஷத்தின் மத்தியிலே தீப நடனத்தை வழங்க வருகின்றார்கள். திருமகள் பாதம் விளக்கேற்ற வாருங்கள்
தீபாவளி திருநாளை கட்டியம் கூறி வரவேற்றது அந்த தீப நடனம், சிறுவர்களின் தீப நடனம். அவர்களது அந்த தீப நடனத்திற்கான அன்பு கரவொலியையும் நீங்கள் தந்தீர்கள். அந்த சிறார்களுக்கு உற்சாகமூட்டும் முகமாக இந்த தீப நடனத்தை வழங்கிய சிறார்களுக்கும் பரிசுகளை வழங்கி கௌரவிக்கப் போகின்றார்கள். இந்த பரிசுகளை வழங்கவிருக்கின்றார் வாட்டலூ வட்டாரத்தின் மூத்த தமிழ் குடிமகனும் இந்த தமிழ் கலை பண்பாட்டு கழகத்தோடு இணைந்து செயல்படுகின்ற அனுபவஸ்தர் என்று கூட சொல்லலாம். தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே கூட அவரை நான் பேட்டி கண்ட பொழுது பல்வேறு அனுபவங்களை அவரிடமிருந்து நான் பெற்றுக்கொண்டேன். MC பிரான்சிஸ் மாஸ்டர் அவர்களே, ஆசிரியர் அவர்களே, அன்போடு மேடை கலைக்கின்றேன். இந்த குழந்தைகளுக்கான பரிசுகளை வழங்குவதற்கு MC பிரான்சிஸ் மாஸ்டர் அவர்களை, ஆசிரியர் அவர்களே, அன்போடு மேடை கலைக்கின்றோம். MC பிரான்சிஸ் மாஸ்டரிடம் இருந்து பரிசுகளை பெற்று செல்லும் குழந்தைகளை வரிசை கிரமமாக அழைக்கப் போகின்றேன். சுரேகா சிவநந்தலிங்கம், சுரேகா சிவநந்தலிங்கம், தர்ஷா ராசலிங்கம், தர்ஷா ராசலிங்கம், பிரியங்கா பிரபாகரன், ருசிந்தா ராஜேந்திரன், சப்தனா ஜெயக்குமாரன், சாருமதி குணசேகரன், தாத்யாயினி விநாயகமூர்த்தி,